வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பிலிட் தமிழ் அப்படிங்கிறது பிஏ தமிழுக்கு ஈக்குவலண்ட் கிடையாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பிலிட் பட்டம் பிஏ தமிழ் பட்டத்திற்கு இணையானது அல்ல அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ ரிப்ளை வந்திருக்கு. அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஜாபுக்கான இன்செக்யூரிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறது இந்த யூஜிடிஆர்பி, அதாவது பிடிபிஆர்டி எக்ஸாம் 2023 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுல தமிழ் தேர்வர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை வச்சு இந்த முக்கியமான ஆர்டிஐ ரிப்ளை வந்திருக்கு. ஸோ அந்த பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா நியூஸும் டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ரிலேட்டடான மோட்டிவேஷன் அண்ட் லெசன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல அப் டு டேட்டா இருக்கும். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட். ஸோ பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்சும் டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாப்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலோட முக்கியமான நோக்கம். ஸோ என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ முக்கியமான அந்த ஜிஓ பத்தி பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் சில தகவல்கள் கோரியது நடவடிக்கை தொடர்பாக திரு வெங்கடேசன் என்பவரின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழான இணைய வழி மனு. ஸோ ஆன்லைன்ல நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். சிம்பிளா ஆர்டிஐ தமிழ்நாடு டிஎன் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே வந்துடும். அதுல நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதுல ஹையர் எஜுகேஷன்ல 2024ல அவங்களோட 606369 27/9/2023 அப்படிங்கிற உயர்கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா நமக்கு இந்த பதில் எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா 22/8/2024 தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவின் கீழ் தங்களிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் தொடர்பான கீழ்கண்டவாறு அறிவிக்கலாகிறது. அரசாணை நிலை எண் 111 உயர்கல்வி பற்றிய கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி துறை நாள் 7/4/2023 ஆணையிடப்பட்டுள்ள இனம் 35 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட இலக்கியவியல் இளையர் பிலிட் பேச்சுலர் இன் லிட்ரேச்சர் அந்த பட்டமானது தமிழ் இளையர் பிஏ தமிழ் பட்டத்திற்கு இணையானது அல்ல என்பதும் மேற்காணும் பல்கலைக்கழகத்தால் அப்பட்டம் வழங்கப்பட்ட காலத்திலிருந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது தகவல் அலுவலர், அரசு சார்பு செயலாளர், உயர்கல்வித்துறை. ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு இந்த நியூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 3 முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். 17/4/2023 நமக்கு பிலிட் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு பிஏ தமிழ் அப்படிங்கிறது 35வது காலமா நம்மளோட நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஆர்பி, அதாவது டிஆர்பிக்குன்னு இல்லை, பொதுவாகவே இந்த படிப்பிற்கு இணையான ஈக்குவலண்ட் ஜிஓ அப்படிங்கிறதுல 35வது பிளேஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம். 17 நாள்ல இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய உங்களுக்கு யூடியூப்ல இப்ப இந்த தகவல் சொல்லும் போது 2006 to 10 படிச்சவங்களுக்கு உண்டா, 6 to 8 படிச்சவங்களுக்கு உண்டா, 11 12 உண்டு அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
முக்கியமானது, மேற்காணும் பல்கலைக்கழகத்தால் அப்பட்டம் வழங்கப்பட்ட காலத்திலிருந்து பொருந்தும். அப்ப பிஇ லிட் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலே அது எப்பையிலேருந்து ஆஃபர் பண்றாங்களோ அப்பையிலேருந்தே அது பிஏ தமிழுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க பிஏ தமிழ் குவாலிஃபிகேஷனோட இருக்கிற எந்த பரீட்சையும் எழுதினாலும் அதை நீங்க பிஇ லிட் நான் படிச்சிருக்கேன், பிஏ தமிழ் அதனால எழுதுறேன் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வர முடியாதுங்கிறத கிளியர் கட்டா இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு இது எதுக்காக முக்கியம் அப்படிங்கும்போது டிஎன்பிசியில் நமக்கு இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சிம்பிளாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி +2 SSLC அப்படி வந்துடும். சில இது அறநிலையத்துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபைடு இருக்கும் தமிழ் இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம பிலிட்ட படிச்சுட்டு பிஏ தமிழ் அப்படின்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போகக்கூடாது. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியோட ஈக்குவலன்ட் ஜிஓஸ் நம்மளோட ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. நான் அந்த நாட் ஈக்குவலன்ட் ஜிஓ நான் ஒரு வீடியோவா அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, அது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலன்ட் இல்லை. சில யூனிவர்சிட்டி ஈக்குவலன்ட் இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படும். மைக்ரோபயாலஜி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு பயாலஜி. மைக்ரோபயாலஜிங்கிறது தனி படிப்பு. அடுத்து பயோடெக்னாலஜி, இந்த மாதிரியான அலைட் பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ், அந்த மாதிரியான படிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் அடுத்த வீடியோல டீட்டெயில்டா நாட் ஈக்குவலன்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதோட பட்டங்கள் பத்தி தெளிவா சொல்றேன். நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க டிஆர்பி அண்ட் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் மோட்டிவேஷன் பேசிஸ்லயும் ஸ்டடி டெக்னிக்ஸ்லயும் காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறதுலையும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் 5 காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதி வேலையில இருக்கோன்ற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கும். ஸோ அந்த நம்மளோட சேனலோட மோட்டோ படி என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். நம்மளோட முக்கியமான நோக்கமே மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சு அவங்கள ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறது தான். ஸோ ஹெல்ப் பண்ணுறதுல எப்போவுமே ஒரு நோபல் காசு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டிஎன் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஜிடிஆர்பி ஜிகே, எஜுகேஷன் சைக்காலஜி, இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கும் தேவைப்பட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.